வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருந்தமிழ் மூதாட்டி ஔவை பாட்டியின் மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 7 எவை எவை எவ்வெவற்றின் அளவு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகும் குணம். நீரில் மலர்ந்திருக்கும் அல்லி மலரானது அந்த நீரின் அளவு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் உயர்ந்து நிற்கும். அதுபோலவே எந்த ஒரு மனிதனிடத்தும் அமைந்திருக்கும் நுண்ணறிவு என்பது அவன் கற்று தேர்ந்த நூல்களின் அளவிற்கு ஏற்றபடித்தான் அமையும். அதே போல செல்வம், ஒரு மனிதனிடம் இந்த பிறவியில் சேர்ந்திருக்கும் செல்வத்தின் அளவு அவன் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் அளவிற்கு தகுந்தபடியே அமைந்திருக்கும். அதே போல குணம் என்பது அவன் பிறந்த குலத்தின் இயல்பிற்கு ஏற்பவே அமைந்திருக்கும். எனவே நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்மிடம் அமைந்துள்ள அந்த அறிவு நாம் கற்ற நூல்களின் அளவை பொறுத்தது, அந்த நூல்களின் தரத்தை பொறுத்தது. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்வோம், ஒரு நாளில் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய புத்தகங்களில் ஒரு பக்கத்தையாவது படிக்காமல் நம்ம தூங்க போகவே கூடாது. அப்படி ஒரு உறுதிமொழி நமக்கு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படி ஒரு பக்கம் அருட்தந்தையினுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நாம் அவரோடே தொடர்பு கொள்கிறோம். அதனால தான் ஞானிகள் மகான்களது புத்தகத்தை படிக்க சொல்கிறது. திருவள்ளுவருடைய திருக்குறள், இது போல் ஔவை பாட்டியின் மூதுரை, அருட்தந்தையின் நூல்கள், மனவளக்கலை தொகுப்பு 1 இருக்கலாம், செயல் விளைவு, கருமையம், எது வேணால் படிங்க நீங்கள். ஆனால் படிக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் அந்த மேன்மையான மகான்களது தொடர்பு நமக்கு ஏற்படுவதால் அந்த நூல்களின் தரம் நமது அறிவின் தரத்தை உயர்த்தி விடுகிறது. அதே போல் நம்ம பிறந்த குலத்தை இதுக்கு மேலே மாற்ற முடியாது. ஆனால் நாம் நம்முடைய தரத்தை உயர்த்தி கொள்ளும் பொழுது இயல்பாக நம் குழந்தைகளின் குணம் மிக உயர்ந்து அமையும். அதற்கு நாம் வழிவகுப்போம். வாழ்க வளமுடன்.